வணக்கம் குரு ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நவம்பர் 2025 எத்தகைய ஒரு காலகட்டமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்தை எந்த விதத்திலும் மூட நம்பிக்கை மிக்ஸ் பண்ணாமல், அதாவது அறிவியல் சார்ந்த விஷயத்துக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குலாம் போகாமல், உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல், எப்படி ஒரு கிரகமும் கோச்சாரத்துல ஆண்டு கிரகமா இருந்தாலும் சரி, மாத கிரகமா இருந்தாலும் சரி, எத்தகைய ஒரு தாக்கத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு 2025 நவம்பர் மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது நம்ம கொஞ்சம் துல்லியமா பார்க்க போறோம். இப்ப பாருங்க, சிம்மராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி அஷ்டம சனியாக நீடித்து இருக்கிறார். கடந்த 5 மாதமாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதமும் அதே கண்டினியூ ஆகுது. குரு 11ஆம் இடத்துல இருந்த குரு இப்ப என்ன ஆகிறாருன்னா 12ஆம் இடத்துக்கு வக்ர ரீதியாக கடகத்துக்கு சனி 8ல குரு 12ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குதுங்க. அதே சமயத்துல 7ஆம் இடத்தில் ராகுவும் ராசிக்குள்ள கேதுவும். ஸோ கண்டிப்பா சிம்மராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கக்கூடிய அமைப்புகள், நட்பு, உறவு, பங்குதாரர்கள், கம்பெனி விஷயங்கள், வியாபாரம், உடம்பு உபாதைகள், செலவுகள், குடுக்கல் வாங்கல், இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஆண்டு கிரகமாகிய குரு, சனி, ராகு, கேதுகள் கொடுக்கிறார்கள். மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய சூரியனே பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல நீச்சமா இருக்கார். மாதத்தின் முதல் 2 வாரம் நீச்சமா இருந்து, மாதத்துக்கு அப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்குள்ள போய் குரு பார்வை பெறுகிறார். முதல் 2 வீக்ஸ் சிம்மராசிக்காரர்கள் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ராசி அதிபதியும் பலவீனமாக இருக்கிறார், மற்ற கிரகங்களும் சுமாரான அமைப்புல தான் இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். வண்டி வாகனத்துல டிராவல் பண்ணும் பொழுது கேர்ஃபுல்லா இருக்கணும். நைட் நேரம் டிராவல் பண்ணும் பொழுது, இரவு நேரம் டிராவல் பண்ணும் பொழுது, பயணிக்கும் போது சற்று கவனம் தேவை. அது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே சமயத்துல உங்களுடைய உடைமைகள், போனு, பர்ஸு, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கரெக்டா வச்சிருக்கிறோமா, எங்க வைக்கிறோமோ அங்க வச்சிருக்கோமா, திடீர்னு மறந்து ஞாபக மறதியில மிஸ் பண்றது, அப்புறம் அது கடைசி கிடைக்க முடியாம போறதுங்கிற மாதிரி சில துரதிருஷ்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதனால, உங்களுக்கு தசாபுக்திகளும் கொஞ்சம் சிறப்பில்லாத தசாபுக்திகள் போச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் சிரமங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கவனம் தேவை அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். நவம்பர் 15, 16க்கு அப்புறம் சூரியன் விருச்சிகத்துக்கு போய் உச்ச குருவின் பார்வை வரும் பொழுது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எல்லாமே சால்வ் ஆயிடும். கொஞ்சம் மனசுல ஒரு தைரியம், ஒரு தெளிவு, நம்ம என்ன பண்றோங்கிறதுல ஒரு கிளாரிட்டி, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க. மாணவர்களும் பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரக மாணவர்கள், இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ற இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பாக்குறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மாதத்தின் 3rd வீக் 4th வீக்ல செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. சூரியன் குருவின் பார்வை பெறுகிறார். புதன் குருவின் பார்வை பெறுவது நல்லா படிக்கக்கூடிய விஷயத்துல தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, புரிதல், கான்பிடன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் படிப்படியா, என்னதான் அஸ்தம சனி நடந்தாலும், விரயங்கள் கொடுத்தாலும் சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுக்கிரன் சுக்கிரனோட வீட்டிலேயே பெரும்பாலான டைம்ல 3ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அந்த எதிர்பாலினத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துல சில கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அதே சமயத்துல உங்களுக்கு ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் 4ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். ஸோ வீடு, இடம் சார்ந்த விஷயங்கள் நல்ல நன்மையாக நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு இடம் வாங்குறது, ஒரு பூமி வாங்குறது, நம்ம நாளா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சொத்து அமையிறது, அதெல்லாம் அருமையான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக 2025 நவம்பர் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஸ்தம சனியின் நடுவுல பாலைவனத்தில் ரோஜாபுரம் வர ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், குறிப்பா செகண்ட் வீக் அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு. இல்லத்தரசிகளுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க பேர்ல சில சொத்து வாங்குறது, கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கொஞ்சம் சுப விஷயங்கள் நடக்கிறது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய பாக பிரிவினை விஷயங்கள்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ண ட்ரை பண்றது, உடம்பு உபாதைகள் கொஞ்சம் சரியாகிறதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் செவ்வாயின் பார்வை ராகுக்கு இருக்கிறதுனால, ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால
குடும்பத்துல சிறு சிறு தொந்தரவுகள், கருத்து வேறுபாடுகள், ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அது வந்து வெடிச்சு மனசுல ஒரு கசப்புணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பை குடிக்கக்கூடியதாக இருப்பதனால கொஞ்சம் நீங்க சிம்மராசிக்காரங்க என்ன பேசுறோம், நம்ம என்னதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மள புரிஞ்சுப்பாங்களா, அல்லது மௌனமா இருக்கிறதே சரியா, அல்லது நம்ம வந்து பேசுறது சரியா, நம்ம கரெக்டா பேசுறோமா, நம்ம பேசுறத அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்கிறாங்களா, அதெல்லாம் நீங்க பார்த்து தான் நம்ம செயல்படணுமே ஒழிய, இல்ல எனக்கு தோணுது நான் பண்றேன் அப்படின்னு எடுத்தமா கமுத்தமாங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அஷ்டம சனி அதோட வேலையை செய்து நமக்கு சிறப்பான ஒரு பலன் கொடுக்காது அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சொத்து, வீடு, இடம் அது மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகளும், மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ட்ரை பண்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்புகள் கொடுக்கறதும், அதே சமயத்துல கவர்மெண்ட் விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் பாசிட்டிவா வர்றதும், அதே சமயத்துல சுப விஷயங்கள் நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது, நல்ல அமைப்புகள் இருந்தாலும் நான் முதலே சொன்ன மாதிரி புதிய ஒரு விஷயத்துல இறங்கும் பொழுது இந்த டைம்ல நம்ம பண்ணுமாங்கிறத பார்க்கணும். அதே சமயத்துல உங்களுடைய உடைமைகளை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சில விஷயங்களை நீங்க இறங்கி பண்ணும் பொழுது துல்லியமான அமைப்பை நம்ம செக் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ ஒரு இதுல கமிட் ஆகுறதோ, இமெயில் ஒரு முக்கியமான இமெயில் பண்றதோ இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பண்ணணும். இல்லைன்னா மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடிய அமைப்புகள், தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு தவறான ஒரு பேர் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுத்துருவார் அப்படிங்கிறத நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ இப்படிதான் வந்து இருக்கு. மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லா வயதினருக்கும் இந்த அஷ்டம சனிலையும் சில பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்குது ஐயா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காலகட்டங்கள் இருக்குது. அதுக்கு ராஜயோகாதிபதி வந்து ஆட்சி பெற்று குருவின் பார்வை பெறுவது, புதனும் குருவின் பார்வை பெறுவது, ராசி அதிபதியாகிய சூரியனும் குருவின் பார்வை பெறுவது இருக்கு. பட் என்னதான் ஒரு பக்கம் சில வருமானங்கள் இருந்தாலும் 12ஆம் இடத்துக்கு உச்ச குரு வந்தனால விரயங்கள் இருக்கும். அது சுப விரயங்களா பண்ணிக்கிறது நல்லது. இப்போ எப்படி இருந்தாலும் விரயங்கள் பணம் கையில தங்காதுங்கிறது தெரியுது. அதை வந்து கொஞ்சம் சுப விரயமாக ஏதோ ஒரு சொத்து வாங்குறதுக்கு அது மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ண மாதிரி இருப்பது கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்புங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு பொதுவான பலன். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்துல நீ என்ன லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரி தசா புக்திகள் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய டைம்ல வந்து போயிட்டு இருக்குது, நவம்பர் மாதம் என்ன வருது, என்ன புக்தி, என்ன அந்தரம் ஓடிட்டு இருக்கு, அதோட அந்திரநாதன், தசநாதன், புக்திநாதன் இப்ப கோச்சாரத்துல நம்ம பேசிட்டு இருந்த அமைப்புல எதுமாறு அமைப்புல இருக்கிறாங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து எதிர்காலத்துல நம்ம எதுமாற டைரக்ஷன்ல நம்ம வாழ்க்கை போகுது, எதுமாற முடிவுகளை எப்போ எடுக்கலாம், எது நமக்கு பிராப்தங்கள் இருக்கு, எது நமக்கு பிராப்தங்கள் இல்லைங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த முடிவுகளை நாம் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.